ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கான ஜிகேக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் 13 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டுலாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. அப்படி இல்லாட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்கில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து தமிழ் மாடல் கோர்ஸ் பேர் வேணும் அப்படின்னு வந்துன்னா பெஸ்ட் எஃபோர்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமிங்கிற சேனலில் வந்து தமிழுக்கான மாடல் கோர்ஸ் பேர் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து அதில் போய் தமிழுக்கான மாடல் கோர்ஸ் வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வந்து கொஷின் பார்க்கலாம். குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் முறையை பெரியார் செயல்படுத்திய ஆண்டு. குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் முறையை பெரியார் செயல்படுத்திய ஆண்டு. ஆன்சர் 1919. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் முறையை வந்து பெரியார் வந்து எந்த ஆண்டு செயல்படுத்தியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919. டேஷ் என்ற இணையதளத்தின் மூலம் மாணவர்கள் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இணையதளத்தின் மூலம் வந்து மாணவர்கள் வந்து கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் என்ற இணையதளத்தின் மூலம் மாணவர்கள் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றில் வலிமை குறைந்த அமிலம். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா CH3COOH. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வலிமை குறைந்த அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் எது கரெக்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா CH3COOH. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிவிஸ் என்னும் டேஷ் சொல்லிலிருந்து சிட்டிசன் என்னும் சொல் பெறப்பட்டது. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா லத்தீன். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து சிட்டிசன் என்னும் சொல் பெறப்பட்டது. சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லில் இருந்தால் வந்து சிட்டிசன் என்னும் சொல் பெறப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1347 தௌலாபாத் நகரை கைப்பற்றி தம்மை சுல்தானாக அறிவித்து கொண்டவர் யார்? 1347 தௌலாபாத் நகரை கைப்பற்றி தம்மை சுல்தானாக அறிவித்து கொண்டவர் யாருன்னு கேட்குறாங்க. இது ஒரு ஆன்சர் அலாவுதீன் ஹசன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1347 வந்து தௌலாபாத் நகரை கைப்பற்றி யார் வந்து சுல்தானாக அறிவித்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஷின். இந்த கொஷின் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது? வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம். ஆன்சர் சல்ஃபூரிக் அமிலம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் அமிலம். இந்த சல்ஃபூரிக் அமிலத்தோட வாய்ப்பாடு என்னென்னு பாருங்கள். H2SO4. கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க ஆன்சரில். சல்ஃபூரிக் அமிலத்தோட இது H2SO4 இதோட ஆப்ஷனில் வச்சு கேட்பாங்க. சல்ஃபூரிக் அமிலத்தோட வாய்ப்பாடு எதுன்னு கேட்டனா H2SO4. அப்படி இல்லைனா வேதிப்பொருட்கள் என்ற அரசன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் இது வச்சுருவாங்க, H2SO4 வச்சுருவாங்க. சரிங்களா? இதை நல்லா பார்த்துங்க. சல்ஃபூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு கனிம அமிலம். இதன் மூலக்கூறு சூத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா H2SO4. சரிங்களா? இது ஒரு அரிக்கும் திரவமாகும். இந்த சல்ஃபூரிக் அமிலம் பார்த்திங்களா, இது வந்து ஒரு அரிக்கும் திரவம். சல்ஃபூரிக் அமிலத்தோட வேறு பெயர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்ரியால் எண்ணெய், ஹைட்ரஜன் சல்ஃபேட், கந்தக அமிலம். இது மூணுமே வந்து இதோட வேறு பெயர்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி வேறு பேரை கொடுத்து கூட கேட்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து
சல்ஃபூரிக் அமிலம் தெரியும், கந்தக அமிலம் தெரியும். இது ரெண்டு தான் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க ஆப்ஷனில் வச்சு. சரிங்களா? அப்படி இல்லாட்டி இந்த H2SO4 இதை வச்சும் கேட்டிருக்காங்க. நீங்கள் இது ரெண்டையும் பார்த்துக்கங்க. அதாவது விட்ரியால் எண்ணெய், ஹைட்ரஜன் சல்ஃபேட் இது ரெண்டையும் பார்த்துக்கங்க. இதெல்லாம் வந்து சல்ஃபூரிக் அமிலத்தோட வேறு பெயர்கள். அடுத்த விஷயம் பாருங்கள். அந்நிய அதிகாரத்தின் கட்டுப்பாடோ இடையூறோ இல்லாமல் இருப்பதை டேஸ் என்கிறோம். அந்நிய அதிகாரத்தின் கட்டுப்பாடோ இடையூறோ இல்லாமல் இருப்பதை டேஸ் என்கிறோம். ஒரு ஆன்சர் இறையாண்மை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். டேஸ் பிரிவில் 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஆன்சர் ஆர்டிக்கல் 45 பிரிவு, அதாவது 45வது பிரிவு தான் வந்து 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். சரிங்களா? இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? இன்னும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இது வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா 2009 இது ஒரு ஆன்சர். சரிங்களா? இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 தான் கொண்டு வந்திருக்கு. அதாவது 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சட்டம். சரிங்களா? அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒற்றையாட்சி நடைபெறும் நாடு. ஒற்றையாட்சி நடைபெறும் நாடு எதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஒற்றை ஆட்சி நடைபெறும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, இங்கிலாந்து. இதை பார்த்துங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஒற்றை ஆட்சி, கூட்டாட்சி அது வந்து எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் இலங்கை ஆகியவை வந்து ஒற்றை ஆட்சி முறைக்கான எடுத்துக்காட்டு. சரிங்களா? இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பான், இலங்கை ஆகியவை வந்து ஒற்றை ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. இதெல்லாமே வந்து அடுத்து பாருங்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் வந்து கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. இந்த ஒற்றையாட்சி, கூட்டாட்சி ரெண்டுக்கும் உள்ள நாடை வந்து எதுவும் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. அதை டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க, எந்தெந்த நாடுன்னு கரெக்டாக பார்த்துங்க. ஒற்றையாட்சினா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பான், இலங்கை இதெல்லாம் வந்து ஒற்றையாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. அதாவது ஒற்றையாட்சி நடைமுறைக்கூடிய நாடுகள் இதெல்லாம். அடுத்து வந்து கூட்டாட்சி முறை நடைபெற நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா இதெல்லாம் வந்து கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு உள்ள நாடுகள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர். கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஜே தாம்சன். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன். அடுத்து பாருங்கள். தாம்சனுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு. அதாவது ஜே தாம்சனுக்கு வந்து நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் 1906. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1906ஆம் ஆண்டு தான் வந்து ஜே தாம்சனுக்கு வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு உருவானது? இந்த கொஸ்டினும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு உருவானது? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 10. விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து பாமினி அரசு உருவானது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாரத ரத்னா விருது வந்து எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1988. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பாரத ரத்னா விருது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. பாருங்கள், எம்ஜிஆர் இதோட ஃபுல் நேம், அதாவது விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். இதுதான் வந்து எம்ஜிஆரோட விரிவாக்கம். சரிங்களா? மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் இதுதான் வந்து எம்ஜிஆரோட விரிவாக்கம். இவர் வந்து இவரோட காலம் பார்த்திங்கன்னா ஜனவரி 17, 1917 டிசம்பர் 24, 1987. இதான் வந்து இவருடைய காலம். எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 17, 1917 பிறந்திருப்பார். எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24, 1987 இறந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1977 முதல் 1987 இறக்கும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க இந்த பாயிண்ட்டு. 1977 முதல் 1987 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் மற்றும் முதல் பொதுச் செயலாளர். சரிங்களா? அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் மற்றும் முதல் பொது செயலாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆர் தான். சரிங்களா? அடுத்து மார்ச் 19, 1988 அன்று எம்ஜிஆருக்கு இந்தியாவின் மிக உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. எந்த ஆண்டு எப்போ வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19, 1988. அப்போ தான் வந்து இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்டது. எம்ஜிஆரோட புனைப்பெயர்கள், அதாவது புனைப்பெயர்கள் எதுன்னு பாருங்கள். புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல், கொடைவள்ளல், வாத்தியார். இதெல்லாம் வந்து எம்ஜிஆரோட புனைப்பெயர்கள். சரிங்களா? இது வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல், கொடைவள்ளல், வாத்தியார். இது எல்லாமே வந்து எம்ஜிஆருடைய புனைப்பெயர்கள். 2017 பிறந்தநாளை முன்னிட்டு, அதாவது 2017 பிறந்தநாள், அதாவது 2017ஆம் ஆண்டு பிறந்தநாள் வந்து அவரோட 100ஆண்டு நினைவு அஞ்சல் தலையிலிருந்து எம்ஜிஆருக்கு உருவப்படம் வெளியிடப்பட்டது. சரிங்களா? 2017ஆம் ஆண்டு அவரோட பிறந்தநாள். சரிங்களா? அந்த ஆண்டு வந்து 100ஆண்டு, அது 100 வருஷம் ஆயிருக்கு. 100ஆண்டு நினைவு அஞ்சல் தலையிலிருந்து எம்ஜிஆரின் உருவப்படம் வெளியிடப்பட்டது. சரிங்களா? எம்ஜிஆரின் நினைவு அஞ்சல் உருவப்படம் எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2017. அது 100ஆண்டு விழாவை முன்னிட்டு, அது 100 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காக வந்து அஞ்சல் தலைமையிலிருந்து அவரோட உருவம் பொறித்த ஒரு உருவப்படம் வந்து வெளியிடப்பட்டது, அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சரிங்களா? சிந்து நதி உருவாகும் இடம், அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இடத்துல வந்து சிந்து நதி உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கைலாஷ் மலைத்தொடர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சிந்து நதி உருவாகும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் மலைத்தொடர். அடுத்து பாருங்கள், செம்மண்ணில் அதிக அளவு காணப்படும் தாது பொருட்கள். ஆன்சர் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. செம்மண்ணில் அதிக அளவு காணப்படும் தாது பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு, மெக்னீசியம்.
அடுத்து பாருங்கள், எத்தனை ஆக்சிஜன் அணுக்களின் வேதி பிணைப்பினால் ஓசோன் உருவாக்கப்படுகிறது? ஒரு ஆன்சர் 3 ஆக்சிஜன் அணுக்களின் வேதி பிணைப்பினால் ஓசோன் உருவாக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், டேஷ் எலும்புகள் மண்டை ஓட்டில் காணப்படுகின்றன. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மாதிரியான எலும்புகள் வந்து மண்டை ஓட்டில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஆன்சர் தட்டையான, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தட்டையான எலும்புகள் மண்டை ஓட்டில் காணப்படுகின்றன. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது உணவு தானியங்கள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்த டேஷ் பயன்படுகிறது. உணவு தானியங்கள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்த கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஆன்சர் CO2, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உணவு தானியங்கள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்த எது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2. ஒரு பொருளினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படும் உபகரணம். ஒரு பொருளினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படும் உபகரணம் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலோரிமீட்டர், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை. கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படும் அமிலம் எது? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த அமிலம் வந்து கழிவறைகளை சுத்தப்படுத்த பயன்படும் பொருள், அதாவது அமிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படும் அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அதாவது HCl. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரொட்டி தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் எது? இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொட்டி தயாரிப்பில் பயன்படும் சேர்மம், ஆன்சர் பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ரொட்டி தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2. சாரி, ரொட்டி தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அடுத்த விஷயம் பாருங்க, ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயத்தின் எடை டேஷ் கிராம். அதாவது ஷெர்ஷா சூரி வெள்ளி நாணயம் அறிமுகப்படுத்தியிருப்பார், அந்த நாணயம் வந்து எவ்வளோ கிராம் எடை அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஆன்சர் 178 கிராம், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயத்தின் எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 178 கிராம். சரிங்களா? இந்த ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயத்தோட பெயர் எதுன்னு கேட்பாங்க எக்ஸாமில். கேட்டாங்கன்னா அதோட பெயர் வந்து ருபியா என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் எதுனா ருபியா. அதோட எடை வந்து 178 கிராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.